Hi friends, welcome to CV Family Vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நாங்க நம்புறோம். நாங்களும் செமையா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான சண்டே vlog தான் பார்க்க போறீங்க. சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த வீட்டோட ஹோம் டூர் பார்த்திருந்தீங்க. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணீங்க. வீடு சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி லொகேஷன் வந்து திரும்ப இருந்துச்சுனா சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. இதுவே வந்துட்டு சடனா அமைஞ்சு சடனா போயிருச்சு. அதாவது இதுக்கான என்ன சொல்றது? நிறைய பேர் வந்து சொன்னது 12 லட்சம் உங்களுக்கு நீங்க அப்படி போறதுக்கு ஒரு வீடு வாங்கிட்டு போயிரலாமே. 12 லட்சத்தை போட்டுட்டு மேலே கொஞ்சம் லோன்லாம் வாங்கி ஏதாவது ஒரு வீடு வாங்கி போயிடலாமே, எதுக்கு 12 லட்சம் போட்டு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு பயங்கர ஆசை. ஆனால் அந்த டைமுக்கு அந்த 12 லட்சம் வச்சு நாங்கள் என்னென்ன பண்ண முடியுன்றது யோசிச்சோம். அப்போ கையில் 12 லட்சம் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6.5 லட்சம் தான் கையில் இருந்தது. மீதி வந்து பார்த்திங்கன்னா நகையெல்லாம் அடகு வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் சம்பாரிச்சது, கொஞ்சம் கடன் வாங்கினது எல்லாமே சேர்த்து தான் இந்த 12 லட்சத்தை வந்து ரெடி பண்ணி வீடு அதுவும் பண்ணோம். ஏன் இதை விட கம்மியாக தான் உங்களுக்கு வீடு கிடைக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கவே இல்லை. உண்மை அதுதான். ஏன்னா நம்ம வந்து ஒரு காரை வச்சுருக்கோம்ல, அந்த கார் இருக்குது அப்படின்னா பார்க்கிங் இருக்குன்னா அதுக்கு மினிமமே பார்த்தீங்கன்னா 8 லட்சம் 10 லட்சம் தான். 8 லட்சத்துக்கு வீடு கிடைக்கவே இல்லை. 8 லட்சம் வந்தால் கூட நாங்கள் போயிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருந்தோம். பட் 10 லட்சத்துக்கு வீடு கிடைச்சது. 10 லட்சத்துக்கு வீடு கிடைச்ச வீடு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து 2 வீடு தான், நாங்கள் 3 வீடு ஃபைனல் பண்ணி வச்சுருந்தோம். ஒன்று வந்து இந்த வீடு, இது வந்து டவுட்லேயே தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே வர ஐடியா இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு வீடு 3 பெட்ரூம் ஒரு வீடு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வாசல். வடக்கு பார்த்த வாசல் அதான் மைண்டில் வந்துச்சால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் வந்து லாஸ்ட்டாக தான் வச்சுருந்தோம். இன்னொன்று வந்துட்டு அந்த 3 பெட்ரூம் வந்து எங்களுக்கு கால் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த வீட்டு ஓனர் வந்துட்டு பழைய வீட்டு ஓனர் வந்துட்டு அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணுன்றதால ஃபைனலாக வந்து இந்த வீட்டுக்கு வரணுன்னு இருக்கு. இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கு 12 லட்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணோம். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே விலாகில் மெயினாக ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், அது உடனே பண்ணணும் ஆக்சுவலாக. ஆனால் நான் இவ்வளோ நாள் கிடையாது, இவ்வளோ மாதம் 6 மாதம் ஆகிடுச்சு. 6 மாதம் கழிச்சு தான் நான் வந்துட்டு எங்கள் கேமராமேன் இங்கேருந்து இங்கே வராரா, நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இப்படி வரேன். ஸோ அது 6 மாதம் பிளான் பண்ணி இன்றைக்கி தான் இந்த விஷயம் நடக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு விருந்து தான். என் தம்பி சொல்கிறான், நீ விருந்து ஒன்று வைக்கணுமே, அதை மறந்துட்டியா, ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டான். ஆக்சுவலாக ஏன் வைக்கலைன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்துருச்சு, அதில் வைக்க முடியல. ஒன்று வந்து இந்த வீடை மாற்றணுன்ற அந்த ஒரு டென்ஷன். இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ். ஸோ பிக் பாஸ் இருந்தப்போ ஏன் அது பாட்டுக்கு பிக் பாஸ் ஓடுது, நீங்கள் பாட்டுக்கு வைக்க வேண்டியது தானே, மத்தியானம் ஒரு வேளை தானே நீங்கள் வைக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எங்களுக்குமே அது தோணுச்சு. ஆனால் என்னென்னா அவங்க 2 பேரும் விருந்து சாப்பிட வீட்டுக்கு வராங்க அப்படின்னா எல்லாருமே இன்வால்வ் ஆகி கொஞ்சம் ஜாலியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இவர் வந்து அந்த டைமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிக் பாஸில் அவர் இருப்பார், நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குமா. அப்போ அவங்க 2 பேரும் இப்போ இந்த பக்கம் அவங்க 2 பேர் மட்டும் சாப்பிட்டுருக்காங்க, நான் மட்டும் கூட இருந்தால் அப்படி நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் அவனுமே வந்துட்டு அங்கே எங்கே போக வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சா, ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுங்கப்பா, நாங்களும் ஃப்ரீ ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த நாள் அந்த நாள் தான். ஸோ இன்றைக்கி விருந்து வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணது. அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 வாரமாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீட்டுக்கு வந்த உடனே பண்ணலாம், அங்கங்கே அடுக்கலனாலும் பரவாயில்ல விருந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இதை கொஞ்சம் அடுக்க வேண்டியதில் பிஸி ஆகிட்டோம். ஸோ இன்றைக்கி எப்படியாவது வச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து அவங்க 2 பேரையும் முறையாக போயிட்டு நாங்கள் விருந்து கழிச்சிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் நான் மட்டும்தான் பண்ணுறதா இருந்துச்சு. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, நானும் வரேன் அப்படின்னாங்க. இல்லை, எல்லா ஐட்டம்ஸும் நான் தனியாக பண்ணிடுறேன், எனக்கு கூட யாராவது இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அந்த கிச்சன் நமக்கு கொஞ்சம் பெருசு, அதனால் வந்துட்டு செஞ்சு எடுத்து வைக்க எல்லாமே கொஞ்சம் வசதியாக இருக்குது. இது வந்துட்டு இது சின்னதுன்னா சொல்ல முடியாது, ஏன்னா இதை விட சின்னதாக இருக்கிறவங்களுக்குலாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு சின்னதான்னு உங்களுக்கு கேள்வி வரும். அது பெருசாக பார்த்துட்டு எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இடம் பத்தாத மாதிரி இருக்குது. சமைச்சு எங்கே வைக்கிறதுனே தெரியல. ஒரு பாத்திரத்தை இங்கே எடுத்து வச்சுட்டு வச்சிங்களா அவ்வளோதான், அந்த இடம் வந்து ஃபுல்லாகிடுது. அதே போல் சிங்க் பக்கத்துலேயும் வந்துட்டு நம்ம பாத்திர ஸ்டாண்ட் வச்சுருக்கோமா, அங்கேயே வச்சுட்டா அதுவுமே கொஞ்சம் ஃபுல்லாகிடுது. ஸோ அதனால் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு கொஞ்சம் வந்து நான் விருந்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ விருந்துக்கு முதல்ல நான் என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த விருந்துக்குரியவர்கள் நபர்கள்லாம் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள என்னால் காட்ட முடியாது, ஏன்னா அவங்க வந்துட்டு வீடியோவில் வர கொஞ்சம் வந்து தயங்குறாங்க. ஸோ அதனால் வந்து நான் மட்டும்தான் வீடியோ ஃபுல்லாகவே வருவேன். விருந்துக்கு என்னென்ன சமைச்சிருக்கேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க நம்ம கிச்சனில் போய் என்னென்ன சமைச்சிருக்கோன்றதை பார்க்கலாம். ஆனால் கிச்சன் டூர் நான் உங்களுக்கு தனியாக போடுறேன், என்னென்ன டிஷ்ஷுன்றதை மட்டும் பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு. ஸோ மட்டன் குழம்பு நான் வந்து கொஞ்சம் குருமா டைப்பில் வச்சுருந்தேன். எனக்கு வந்து மட்டன் வந்து அவ்வளோவா நாங்கள் சமைக்க மாட்டோமா, அதனால் மட்டன் குழம்பே எனக்கு வராது. இருந்தாலுமே வந்துட்டு இந்த வாட்டி சூப்பராக வந்துருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. மூடிட்டு ஏன் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை மட்டன் தெரியுதான்னு தெரியல எனக்கு.
நான் அப்படியே பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் சுத்தமாக வாய்ஸு கேட்கல, அதனால் தனியாக வந்து நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தனியாக தும்முன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு. சிக்கன் வந்து தண்ணி குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ சாப்பிட்டுட்டு நைட்டு சப்போஸ் டிஃபன் ஏதாவது சாப்பிட்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈரல் ஃப்ரை. இது வந்து என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவனுக்காக மோஸ்ட்லி வந்து 2 பேருக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் சமைச்சேன். அது என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அவங்க நண்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெத்திலிலாம் ட்ரை பண்ணேன், ஆனால் நெத்திலி வந்து கிடைக்கல எனக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, பாறை மீன் வாங்கியிருந்தேன். ஸோ பாறை மீன் அந்த தலை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டு அந்த வால் பீஸெல்லாம் வச்சு கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சுட்டு மீதியை வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பாயில்டு எக்கு. ஆக்சுவலாக இந்த எக்கு வந்து நான் இன்னும் வந்து ஆம்லேட் போட்டிருக்கலாம். ஏன்னா பாயில்டு எக்குன்னும் போது மற்றதெல்லாம் சாப்பிடும்போது அந்த இடத்துல அது வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் அடுத்த வாட்டியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பாயில்டு எக்கு வைக்கக்கூடாதுன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ரசம், சுட ரசம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூளை ஃப்ரை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து மூளை ஃப்ரை பிடிக்கும். ஆல்ரெடி நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் மூளைலாம் செய்யும்போது. ஸோ மூளை ஃப்ரை அவனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி தான் எங்களுக்கு பிடிக்கும். முட்டையெல்லாம் போட்டு செய்வாங்களா, அந்த மாதிரிலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது, எங்களுக்குமே பிடிக்காது. அதனால் நான் மூளை ஃப்ரை அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அப்புறம் வந்து பாறை மீன் வந்து வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சுட சாதம் வச்சுருக்கேன். இன்னுமே அதிகமாக செய்யலான்னு பார்த்தா சண்டேன்றதால் நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கல. ஆனால் இதுவே வந்து கொஞ்சம் எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் வந்து மனசார நான் சமைச்சு போட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் 65 செஞ்சுருந்தேன். சிக்கன் வச்சு இன்னொரு டிஷ்ஷு செய்யணும்னு நினச்சேன், ஆனால் அதை மறந்துட்டேன், நான் செய்யணுன்றதே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாயாசம் வந்து சூப்பராக செஞ்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்குமே பாயாசம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அதில் பாதாம் முந்திரிலாம் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அங்கே பாருங்கள் காலெலாம் தெரியுதுல, அங்கே எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஆனால் யாரையும் வந்து வீடியோவில் காட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் காட்டல. சரி ஓகே, வேறு சாப்பிட்ற ஐட்டம்லாம் வேறு காட்டினா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாழை இலையும் ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு ஐட்டமும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வாங்க. ஆனால் சண்டே முடிஞ்சிருச்சு. எங்களுடைய விருந்து வந்து இப்படி தான் நான் வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சாப்பிட்டுட்டு எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ பார்த்தீங்களா என்னென்ன சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஐட்டம்ஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அதனால தான் வந்து என்னால் வந்து எப்படி நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோ எடுக்க முடியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் மட்டுமே பண்ணுறதால டைம் வந்து வீடியோ எடுக்க கட் பண்ண சமைக்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிரும். ஏன்னா மத்தியானம் வர சொல்லியிருக்கோம். அப்புறம் நான் இப்படிலாம் வீடியோ எடுத்து பண்ணேன் அப்படின்னா 4 மணி ஆகிடும். ஸோ அதனால் வந்து என்னால் அதை எடுக்க முடியல. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இவங்க சாப்பிட்றது, நான் உட்காந்து பரிமாறுறது, இதெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நான் நடுவில் உட்காந்து நான் தான் பரிமாறுறேன். ஸோ அதுவும் வீடியோ எடுக்க முடியல. எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் யாராவது ஒருத்தரை வச்சு வீடியோ எடுக்கவும் முடியல. இன்னொன்று வந்து இவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒருத்தரை கேட்டு தான் நம்ம அவங்க ஃபேஸை வந்து வீடியோவில் காட்டுறது. அதனால் அவங்களுக்கே விருப்பம் இல்லைன்னும்போது எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுக்கல. ஸோ இந்த வீடியோ இதுதான், இதெல்லாம் ஒரு vlog. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நான் இன்னும் பிரம்மாண்டமாக இந்த விருந்தே வந்து பிரம்மாண்ட vlog-ஆக போடணும்னு ஆசைப்பட்டேன். பட் என்னால் முடியல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க, உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.